ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th தமிழ் நாளைக்கு நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் படிக்கும்பொழுது கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். 6 மார்க் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுகளுடன் கட்டுரைக்க. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சங்க கால வரலாற்றை அறிந்து கொள்ள புகனூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, மனப்பாட பகுதியில் பாதகர் குழுமி என தொடங்கும் மனப்பாட பாடல், இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது மிகும் என திருக்குறள். சரிங்களா? ஸோ மெமரியை பொறுத்தவரை உங்களுக்கு 6 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதில் இருக்க அப்படியே இந்த செய்யுள் பாடல் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக இருக்கிறதுனால இதில் இருக்க கொஷின்ஸை கண்டிப்பாக நீங்கள் படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சிறுவினா, அதாவது 4 மார்க் கொஷின்ஸ்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். பகுதி 3ல் உங்களுக்கு 2 விடைக்கு தருகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 31, 32, 33, 34 இந்த 4 கொஷின்ஸில் நீங்கள் 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ண போறீங்க. மனத்திட்டம் அவசியமான பண்பு என்பதை குரல் வழி நின்று விளக்குக. யானை புக்க புலம் போலத்தானும் உண்ணான் உணகமும் கெடுமே, ஓமையையும் பொருளையும் பொருத்தி விளக்குக. அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது ஏங்கொழி நீர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ராமலிங்க அடிகளார் கந்தவேரிடம் எத்தகைய ஒரு உறவு வேண்டுமென கேட்கிறார், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 32 கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. நேர மேலாண்மை சீனக்கதை வாயிலாக விளக்குக. இதுல பாத்தீங்கன்னா 36ம் 38ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஏன் நான் அதை இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் மேக்சிமம் திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக. ஓகேங்களா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு குறளை கொடுத்துட்டு அதுல வர அணி என்ன அப்படின்றத கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அல்லதுன்னு கொடுத்துட்டு, ஓகே, வேற்றுமை அணின்றது ஒரு கொஸ்டின், இன்னொரு குறளை கொடுத்துட்டு அதுல இருக்க என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நல்லா படிங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகே, பாடான் திணை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வேற்றுமை அணியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பின்வரும் பழமொழி வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. இது கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. தயவு செஞ்சு இது மிஸ் பண்ணாம படிங்க. கூடி வாழ்ந்தால் கோடிய நன்மை. இதை ஒரு வாழ்க்கை நிகழ்வா அமைச்சு அதை நம்ம எழுதணும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், 2 பழமொழி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு பாடலை கொடுத்துட்டு அதோட மைய கருத்து எழுத சொல்றாங்க. பாணயம் பாராட்டுது. சொன்னது புரியுதுங்களா? வெட்டி அடிக்குது மின்னல், கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை பிடிக்குது, கொட்டி இடிக்குது மேகம், கூவென்று விண்ணை குடையுது காற்று, சட்ட சடடப்பா என்று தாளங்கள் கொட்டி கலைக்குது வானம், 8 திசையும் இடிய மழை, எங்கனம் வந்ததடா தம்பி வீரா. பாரதியார் ஆசிரியர். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழாக்கம் இதை மட்டும் படிக்காதீங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எல்லா டிரான்ஸ்லேஷனுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோமா? 2 மார்க்ஸ் பொறுத்த வரையும் இதில் இருக்க கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நான் சொன்ன அந்த சிறுவினா நெடுவினாவை தயவு செஞ்சு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது எல்லாமே ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து 2 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எவையேனும் 3 விடை தருக. கவிஞர் சிற்பி அவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும். நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து. இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. இதை 4மே நல்லா படிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து. அக்காலத்து கல்வி முறையில் மனை பயிற்சிக்கு உதவிய நூல்கள். அறிவுடைய வேந்தனின் நெறி குறித்து பிசனாந்திரையர் கூறுவன. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 விடை தர சொல்றாங்க. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. அடுத்தது இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். இதை நல்லா படிங்க. இது இதுன்றதுல இந்த மாதிரி பிழைக்கு வேற எது கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. இந்த ஊன் மட்டும் இல்லாம மற்ற வார்த்தைகளையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புணர்ச்சி விதி கண்டிப்பா
உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத தான் கேட்பாங்க. ஸோ இன்சைட் அப்படின்றத விட பார்க்கறத விட உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. பெருந்தேர், தலைக்கோள். அடுத்தது பகுப்பத உறுப்பு இலக்கணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமர்ந்தான், தொழுதனர் கேட்டிருக்காங்க. ஸோ இதையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க பலகை, தலைமை. ஓகே. அடுத்து பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு இணையான கலைச்சொற்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டெபிட் கார்டு, வாட்ஸ்அப். ஓகே. அதுக்கு அடுத்தது மரபு சொற்களை தொடரில் அமைக்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல காலம் காலமாக. ஸோ இதோட விளக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு அதை நீங்கள் ஒரு தொடர அமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க். ஓகேங்களா. வள்ளியில மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. நாம் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர் மயிலையார். அடுத்தது பாவிகம் விளக்குக. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. இதில் இருக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் நான் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நான் ரீட் பண்ணல, வீடியோ லென்த்தியாக போகும். ஸோ இது உங்களுக்கு நேரம் கிடையாது. பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக மற்ற சப்ஜெக்ட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்புக்கு வீடியோ அப்லோட் பண்ண இருக்கும். தேங்க்யூ.